வலைக்கும். நம்ம அபெக்ஷராட அடுத்த உற்பத்தியாக இன்றைய நாளில் சென்டில் அசிட்டிகாங்கிற ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் பற்றி பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் என்ன சொன்னால், இது வல்லாரை கீரையை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு உணவு பிரதியீடு. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. இது வந்துட்டு நம்ம ஆரம்ப காலம் இருந்து இதுவரை காலம் நம்ம அறிஞ்சோண்டு வல்லாரைங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கீரை வகையில் ஒன்றா இருக்குது. இது வந்து நம்ம சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் முதல் நம்ம வளமையாகவே நம்ம இதை என்ன செய்வோம், உட்கொண்டு வரோம். இது பச்சையாக உட்கொண்டு வரோம், அல்லது பொடி செய்து இந்த தூள்களாக நம்ம உட்கொண்டு வரோம், அல்லது நம்ம சம்பல் செய்து நம்ம உணவுக்கு ஒரு கறியாக வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், ஒரு கீரை வகையை நம்ம உட்கொண்டு வரோம். இதில் வந்து ஸ்பெஷலான ஒன்று பாருங்கள், இது இலையை கவனிச்சு பாருங்கள். இந்த இலை வந்துட்டு என்ன ஷேப்பில் இருக்குது, இதில் வந்து மனித மூளையோட ஷேப்பில் இருக்குது. ஸோ இது எப்படி மனிதனுக்கு ஒரு சிறந்த என்னது ஒரு ஆற்றல் தருது. ஸோ அந்த வகையில் பாருங்கள், அந்த மனித மூளையில் வடிவில் இருக்கிறதால இது உண்மையிலே ஒரு விதமான மனிதனுக்கு எம்பவர் சக்தியை தருது. ஸோ இது ஞாபக சக்தியை அதிகப்படுத்துது. சிறியவர்கள் முதல் பெரியோர்கள் வரை, வயதானவர்கள் வரை நம்ம இதை யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ வயதாகிட்டு போகும்போது அவங்களுக்கு ஏற்படுற ஞாபக சக்தி அவங்களுக்கு குறைவடைய தொடங்கும். ஸோ இதுகள் நம்ம கொண்டு வரத்தால அந்த ஞாபக சக்தி குறைவடைகிறது மேக்சிமம் நீங்கி கொண்டு போகலாம். அடுத்தது இது வந்துட்டு பாருங்க, இது நம்ம வளமையாகவே மூதாதைகள் இருந்து பெரியவர்கள் சொல்லி வர ஒரு விஷயம். இதை வாரம் ஒரு முறைக்கு சரி நம்ம சரி யூஸ் பண்ணணும், பிள்ளைகளுக்கு சரி கொடுத்து வரணும்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம படிக்கிற மாணவர்கள் அதிகமாக நம்ம இந்த வல்லாரையத்தை பெரும்பாலும் ஞாபக சக்திக்காக கொடுத்து வரோம். அதுவும் ஒரு விதமான ஸ்பெஷல். அடுத்து பாருங்க, இதுல வந்து விட்டமின் சி இருக்குது. இது ஒரு நார்ச்சத்தா இருக்குது. இதுல இந்த கலோரிகள்ல குறைஞ்ச அளவு உடையது இந்த வல்லாரை தான். அடுத்தது வந்து விட்டமின் பிங்கிறது இரும்பு சத்து. அப்ப விட்டமின் பி வகையை வந்துட்டு இதுல வழங்குது. அடுத்தது பாருங்க, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கொழுப்பு, புரதம் வந்து நம்ம மனித உடலுக்கு தேவையான சரியான அளவு கிரமமான சத்துக்களை இது உள்ளடங்கி இருக்குது. கனிமங்கள் இருக்குது, இதுல இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, மங்கனீஸ் இருக்குது, பொஸ்பரேட், அடுத்து பொட்டாசியம், சோடியம், தூத்தநாகம், இப்படியான கனிமங்கள் எல்லாம் இதோட உள்ளடக்கப்பட்டிருக்குது. இது வந்துட்டு இதுல பிரயோசனத்தை நம்ம பார்க்கும்போதோ இது பாருங்க, இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதய ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துதுன்னு சொன்னா நமக்கு தெரியும், நம்மட மனித உடம்புலேயே ஒரு தூய்மையான ஒரு முதல் அங்கமாக இந்த இதயம் காணப்படுது. அடுத்து பாருங்க, இதுல வந்துட்டு ஆரோக்கியம் மிக முக்கியமா இருக்குது. ஸோ இதனால பார்த்து பாருங்க, இயற்கையாக நம்ம என்ன செய்வோம், இதுல இயற்கை அந்த பொட்டாசியம் அளவு வந்து அதிகமாக இருக்கும். இதனால சாதாரண ரத்த அழுத்தத்தை வந்து என்ன செய்யும், ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதா இருக்கும். அதோட இது இதய தசைகளோட செயல்பாட்டை இது வந்துட்டு ஊக்குவிக்கிறதா காணப்படும். அதை நமக்கு தெரியும், அந்த கெட்ட கொழுப்பு HDL கொழுப்பிட அளவை இது குறைச்சி நல்ல HDL கொழுப்பிட நல்ல அளவை வந்து என்ன செய்யுது, அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக காணப்படுது. அதனால பாருங்க, இந்த மூலிகையால இந்த மாதிரி மூலிகை வகையாகவும் எடுக்கலாம், கீரை வகையாகவும் எடுக்கலாம், இதுவாகவும் எடுக்கலாம். ஸோ இதால மாரடைப்பு மற்றும் அது மூலம் ஏற்படுற அடைப்புகள் அதுகளுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கிறது. நீண்ட தேக ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இது ஆற்றுது. அடுத்தது பாருங்க, தசைப்பிடிப்புகளை தளர்த்துது. தசைப்பிடிப்புகளை எப்படி தளர்த்துது, இப்ப வளர்க்கிறையில ஒரு செயல்பாட்டுக்கான தேவையான தாதுக்கள், நான் முதல் சொன்ன மாதிரி தாதுக்கள் கனிவுகள் காணப்படுது. அதாவது இந்த மெக்னீசியம், மங்கனீசு என்ன செய்ய வல்லாரையில காணப்படுறதால இதன் மூலம் தசை புண்கள் ஏற்படுது. அந்த தசை புண்கள் வந்துட்டு ஆறுது. அடுத்தது தசை பிடிப்புகள் இருந்தா அதுவும் வந்து குணமாகுது. ஸோ இப்படியான ஒரு விஷயத்தை இந்த வல்லாரை சப்ளிமெண்ட் வந்து செய்யுது. அடுத்து அதிகமாக உடற்பயிற்சிகள் செய்வோம். அடுத்தது ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், அந்த தண்டை உடம்புகளை அசைகளுக்கு வாசிப்போம். இப்படியாக ஏற்படுற தசை பிடிப்புகளுக்கு இது வந்து ஒரு